வணக்கம். இந்த விளக்கத்திற்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் வழிகாட்டியாக இருந்து செல்களுக்குள் இருக்கும் மிக முக்கியமான அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு அமைப்பை பற்றி தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்லப்போகிறேன். அதுதான் லைசோசோம்கள். வாருங்கள், படிப்படியாக இந்த உலகிற்குள் செல்வோம். இன்று நாம் என்னென்ன பார்க்கப் போகிறோம்? முதலில் லைசோசோம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பின்னர் அது எப்படி உருமாகிறது, அதன் உள்கட்டமைப்பு மற்றும் அது என்னென்ன வேலைகளை செய்கிறது என்பதை பார்ப்போம். இறுதியாக இதை ஏன் தற்கொலை பை என்று அழைக்கிறார்கள் என்ற சுவாரஸ்யமான காரணத்தையும் நாம் ஆராயப் போகிறோம். சரி, முதல் பகுதிக்கு செல்வோம். லைசோசோம்னா என்ன? ஒரு சாதாரண விலங்கு செல்லை எடுத்துக்கொள்வோம். அதை சற்று உற்று நோக்கினால் அதற்குள் பல உறுப்புகள் இருப்பதை காண முடியும். அதில் இன்று நமது முழு கவனத்தையும் ஈர்க்கப் போகும் அந்த சிறிய அமைப்புதான் லைசோசோம். முதலில் லைசோசோம் என்பதை நாம் மிகத் தெளிவாக வரையறுத்துக் கொள்வோம். எளிய வார்த்தைகளில் சொல்வதானால் இது யூகேரியாட்டிக் செல்களுக்குள் இருக்கும் ஒரு சிறிய பந்து போன்ற குமிழி. இது ஒரு ஒற்றை செவ்வால் சூழப்பட்டிருக்கும். செல்லுக்குள் இருக்கும் கழிவுகளை உடைத்து செரிப்பதுதான் இதன் முக்கிய வேலை. இதற்கொரு மிகவும் பிரபலமான புனைப்பெயரும் உண்டு. 1953ஆம் ஆண்டு கிறிஸ்டியன் டி டியூவ் என்ற விஞ்ஞானி இதை கண்டுபிடித்தார். அவர்தான் இதற்கு செல்லின் தற்கொலை பைகள் என்ற அதிரடியான பெயரை வழங்கினார். ஒரு சிறிய குமிழிக்கு ஏன் இப்படி ஒரு பெயர் வந்தது என்பதை நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். அடுத்ததாக பகுதி 2, இந்த லைசோசோம் எப்படி உருவாகிறது என்பதை பார்ப்போம். இந்த உருவாக்கம் அடிப்படையில் 3 முக்கிய படிகளில் நடக்கிறது. முதலாவதாக, செல்லுக்குள் இருக்கும் சுரசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் என்ற அமைப்பு செரிமானத்திற்கு தேவையான நொதிகளை உருவாக்குகிறது. இரண்டாவதாக, கோல்கை உறுப்புகள் இந்த நொதிகளை சுற்றி ஒரு பாதுகாப்பு பையை உருவாக்குகின்றன. இறுதியாக, இந்த சிறிய லைசோசோம் கோல்கை உறுப்பிலிருந்து பிரிந்து வந்து செல்லுக்குள் தன் தனித்துவமான வாழ்க்கையை தொடங்குகிறது. இப்போது பகுதி 3க்கு வருவோம். லைசோசோமின் உள்கட்டமைப்பு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக காண்போம். லைசோசோம் என்பது ஒற்றைச் செவ்வால் ஆன ஒரு எளிய பந்து போன்ற அமைப்புதான். ஆனால் அதற்கு உள்ளே 7.2 என்ற குறிப்பிட்ட pH அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த நொதிகளின் கலவை இருக்கிறது. மேலும் இதன் செவ்வில் கிளைகோசைலேட்டட் புரதங்களும் காணப்படுகின்றன. அதாவது சர்க்கரை மூலக்கூறுகள் இணைக்கப்பட்ட புரதங்கள். நாம் அடிக்கடி நீரார் பகுப்பு நொதிகள் அல்லது ஹைட்ரோலைட்டிக் என்சைம்கள் என்ற கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதன் அர்த்தம் என்னவென்று குழம்ப வேண்டாம். இவை செல்லுக்குள் இருக்கும் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை எளிதாக உடைத்து செரிக்கும் விசேஷமான ரசாயனங்கள். அவ்வளவுதான். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது. லைசோசோமின் வெளியுறை ஒரு உறுதியான பாதுகாப்பு சுவராக செயல்படுகிறது. இந்த சுவர்தான் உள்ளே இருக்கும் மிக வலிமையான செரிமான திரவங்களை பாதுகாப்பாக அடைத்து வைக்கிறது. இந்த சுவர் மட்டும் இல்லைன்னா அந்த திரவங்கள் வெளியேறி அவை தங்கியிருக்கும் ஒட்டுமொத்த செல்லையே அழித்துவிடும். சரி, இப்போது பகுதி 4, இதன் செயல்பாடுகள் மற்றும் செல் செரிமானம் பற்றி பார்க்கலாம். நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க லைசோசோம் பல ஆச்சரியமான பணிகளைச் செய்கிறது. செல் உள் செரிமானம், ஆட்டோஃபேஜி, முதிர்ச்சியடைதல் போன்ற பல முக்கியமான செயல்பாடுகளை இது கவனித்துக் கொள்கிறது. அத்துடன் ஃபேகோசைட்டோசிஸ் மற்றும் எக்ஸோசைட்டோசிஸ் ஆகிய வேலைகளிலும் இது தீவிரமாக ஈடுபடுகிறது. இதில் சில கடினமான வார்த்தைகளை முதலில் சுலபமாக புரிந்து கொள்வோம். முதலாவது ஆட்டோஃபேஜி. ஆட்டோஃபேஜி என்றால் ஒரு செல் தனக்குள்ளேயே இருக்கும் பழுதடைந்த பழைய மைட்டோகாண்ட்ரியா போன்ற தனது சொந்த பாகங்களை லைசோசோம் மூலமாக உண்டு மறுசுழற்சி செய்யும் ஒரு பயனுள்ள செயல்முறையாகும். அடுத்தது ஃபேகோசைட்டோசிஸ். இது எப்போது நடக்குமென்றால், செல் தனக்கு வெளியே இருக்கும் பெரிய துகள்களை முழுவதுமாக விழுங்கி உள்ளே கொண்டு வரும்போது நடக்கும். அப்போது லைசோசோம் அதனுடன் இணைந்து அந்த பெரிய துகள்களை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து செரிக்கிறது. இறுதியாக எக்ஸோசைட்டோசிஸ் என்ற ஒரு செயல்முறையும் உள்ளது. இது ஃபேகோசைட்டோசிஸ்க்கு முற்றிலும் நேரெதிரான ஒன்று. இதன்படி லைசோசோம் தனது நொதிகளை செல் சவுக்கு வெளியே தள்ளி தமக்கு வெளியே இருக்கும் பிற பொருட்களையும் செரிக்க வைக்கிறது. இப்போது நமது இறுதிப் பகுதியான பகுதி 5க்கு வந்துவிட்டோம். அந்த பிரபலமான பெயர் தற்கொலை பைகள். லைசோசோமின் இயல்பான செயல்பாட்டிற்கும் ஆட்டோலைசிஸ் என்ற நிகழ்விற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக லைசோசோம் தனது பைக்குள் உணவையோ அல்லது கழிவுகளையோ பாதுகாப்பாக வைத்து செரிக்கிறது. ஆனால் ஆட்டோலைசிஸ் நடக்கும்போது அதன் சவ்வு வெடித்து உள்ளே இருக்கும் நொதிகள் முழுவதும் வெளியேறி ஒட்டுமொத்த செல்லையே முற்றிலுமாக அழித்து விடுகிறது. மிகத் தெளிவாக கூற வேண்டுமானால் ஆட்டோலைசிஸ் என்பது ஒரு தொழில்நுட்பச் சொல்.
லைசோசோம் வெடிப்பதன் காரணமாக ஒரு செல் தன்னைத்தானே உள்ளிருந்து அழித்துக் கொள்ளும் செயல்முறையை தான் இது குறிக்கிறது. ஆனால் இது ஏன் இப்படி ஒட்டுமொத்த செல்லையும் அழிக்க வேண்டும்? இதற்கு ஒரு மிகவும் பயனுள்ள காரணம் இருக்கிறது. ஒரு செல் மிகவும் பழுதடைந்து அதன்பின் செயல்படவே முடியாது என்ற நிலை வரும்போது புதிய மற்றும் ஆரோக்கியமான செல்களுக்கு இடமளிக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் லைசோசோம் தன்னைத்தானே தியாகம் செய்து வெடித்து அந்த இடத்தை சுத்தப்படுத்துகிறது. இந்த அருமையான விளக்கத்தின் முடிவில் ஒரு சிந்தனையுடன் நான் உங்களை விட்டுச் செல்கிறேன். நமது செல்களிலேயே இப்படி ஒரு சுய அழிவு பொத்தான் பொருத்தப்பட்டிருக்கிறதல்லவா? ஒருவேளை இந்த சிறிய தற்கொலை பைகளை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு அதை கட்டுப்படுத்த முடிந்தால் எதிர்காலத்தில் நம்மால் முதுமையை தடுக்கவோ அல்லது பல கொடிய நோய்களை குணப்படுத்தவோ முடியுமா? சிந்தித்துப் பாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம்.